பக்கம் ஃபேஸ் க்ரீமும் யூஸ் பண்ணுறதுக்கு நான் 2 in 1 உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் சோப் தயார் பண்ணுறோம். நான் நைட்டு அரிசி கழுவி 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பச்சை பயிரும் நான் கழுவி 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இதில் தேவையான அளவுக்கு 2 தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா மேஷ் பண்ணி அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஜூஸ் தேவைப்படும். அதனால ஜாஸ்தி தண்ணி ஊற்றாதீங்க, சோப் நம்மளுக்கு க்ளீனாக வராது. இப்போ இது நம்ம ஒரு பாத்திரம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாத்திரத்தை வச்சு நம்ம இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி இந்த சக்கை வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டர்மரிக் மஞ்சள் போட்டுக்கோங்க, இல்லைனா அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்புக்கு. இல்லை நீங்கள் குளிக்கும் போது இதில் கொஞ்சம் டர்மரிக் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சு ஆகிட்ட பிறகு உங்கள் ஃபுல் பாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி வந்துடலாம். இது வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்க்ரப்புக்கு தேவைப்படுது நம்மளுக்கு. அதுமாதிரி இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு வச்சுட்டு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. ஜாஸ்தி நம்ம எடுத்துக்கக்கூடாது. சோப் நம்மளுக்கு கெட்டியான பதத்துக்கு வராது. அதுக்கப்புறமா நம்ம இப்போ தண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, ஆல்ரெடி நான் தண்ணி வச்சுருக்கேன், பாயில் ஆகிருக்குது. இப்போ நம்ம அடுத்து சோப்பை கட் பண்ணிக்கலாம். நான் பியூர் சோப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அது நல்லா சோப்பாக அது நம்மளுக்கு தண்ணி பாயில் பண்ணிட்டால் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு சின்ன பீஸாகவே கட் பண்ணி போட்டாங்க. அது மெல்ட் ஆகாமல் மெல்ட் ஆச்சுன்னா அதில் நீங்கள் வந்து சோப் ரெடி பண்ணிக்கலாம். அது மெல்ட் ஆகாமல் நீங்கள் பியூர் சோப் எடுத்துக்கலாம். இப்போ இதில் எனக்கு ஃபுல் சோப் தேவையில்லை, ஒரு 1/2 சோப் நான் எடுத்துக்கிறேன். இந்த 1/2 சோப்பை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணாக்கா நம்மளுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகும். அதனால் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக மெலிசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ இது நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஹீட் ஆகிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த தண்ணி சூடாக சூடாக இது பாருங்கள் எப்படி தருது. இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு சோப்பில் நீங்கள் இந்த மாதிரி சோப் தயார் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்னும் மெல்ட் ஆகுதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. மெல்ட் ஆச்சுனாக்கா நீங்கள் அந்த சோப்லேயே உங்களுக்கு பிடிச்ச சோப்லேயே நீங்கள் ஃபேஸ் சோப்பு ரெடி பண்ணிக்கலாம். அப்படி மெல்ட் ஆகுனாக்கா நீங்கள் பியூர் சோப் தான் எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகிருக்கு. நல்லா ஃபுல் கரிஞ்சிடணும். பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்டு இருக்குது கட்டியில். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் வந்து இந்த அரிசியும் பச்சை பயிரும் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச ஜூஸும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம இப்படி கரைச்சிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொதிச்சு அந்த நிறை வரும்போது நமக்கு டைட் போட்டு சோப்பு இந்த லிக்விடெலாம் சேர்த்து அந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதனால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இதை வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கோகோனட் ஆயில் உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் சோப்பு அந்த லிக்விட் ஊற்றும்போது இதில் நம்மளுக்கு க்ளீனாக வந்துடும். அதனால் நான் கோகோனட் ஆயில் ஒரு 4 ட்ராப் அளவுக்கு நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக இந்த ஆயிலை வந்து இந்த பாக்ஸ் பூரா நம்ம வந்து தடவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சோப்பு ஒட்டாது, நம்மளுக்கு க்ளீனாக வரும். அது காஞ்ச பிறகு இந்த மாதிரி வேறு ஏதாவது பாத்திரம் இருந்தால் கூட நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம அது சோப் இந்த லிக்விட் எடுத்து நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுக்கணும். கொஞ்சம் ஆறிட்டது கொஞ்சம் உதவி இருக்கும்போது கம்மி சூடு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கணும். இது ஒரு 1 hour கழித்து நம்மளுக்கு சோப்பு ரெடி. பாருங்கள் 1 hour கழித்து நான் எடுத்துகிட்டேன். இது வந்து நம்ம ஊற்றும் போது அந்த நுரை வருது இல்லைங்களா, அந்த நுரை வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே லைட்டாக எடுத்திங்கன்னா வந்துடும். நானும் அதை நுரை எடுக்கல. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பச்சை பயிரும் அரிசி வச்சு சோப்பு ரெடி. இப்போ நான் இது வாஷ் பண்ணி காட்ட பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு நுரை வருதுன்னு பாருங்கள். நமக்கு சூப்பரான சோப் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தயார் பண்ணி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேஸு பேக்கும் ஃபேஸ் க்ரீம் நைட் க்ரீமும் 2